குமரி அஞ்சல் நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ரவுடியாசிரியர்களை பாதுகாக்கும் கேரளா கன்னியாசிரி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கல்வி மாவட்டத்தில் கிறிஸ்துராஜா மேல்நிலைப் பள்ளி கேரளா கன்னியாசிரிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. பல வருடங்களாக சில ஆசிரியர்களால் ஒவ்வொரு வருடமும் ஒரு சில மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி துன்பப்படுகிறார்கள். நல்ல கல்வி கிடைத்து நல்ல எதிர்காலம் நோக்கி இருக்கும் பெற்றோர்களுக்கு பேரிடியாக அமைகிறது. செய்வதறியாத பெற்றோர்கள் எப்படியாவது கல்வி முடிக்க பாடுபட்டு தினம் கஷ்டத்தை பொறுத்துக் கொண்டு தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டு நாட்களை கடத்துகின்றனர். மாணவர்களிடம் பிரச்சனை செய்வதும் துன்பப்படுத்துவதும் சில ஆசிரியர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. அவ்வின்பத்தை தொடர்ந்து செய்வதால் ஆசிரியர்களுக்கு இன்பமும் மாணவர்களுக்கு துன்பமும் தொடர்கிறது. பள்ளிக்கூடத்தில் நடப்பதை வீட்டில் போய் சொல்லக்கூடாது என் மாணவர்களுக்கு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. மீறி சொல்லும் மாணவர்கள் ஆசிரியர்களால் ஒதுக்கி வைக்கப்படுவர். அவை தொடரும் பட்சத்தில் சக மாணவர்களிடம் பேசக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை விதிக்கின்றனர். ஆசிரியர்களின் கட்டுப்பாட்டை மீறும் மாணவர்களை மற்ற மாணவனை ஒதுக்கி வைப்பது போல் ஒதுக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட மாணவியரிடம் சக மாணவர்கள் பேச மாட்டார்கள். இதனால் ஒதுக்கப்பட்ட மாணவி மனஉளைச்சலுக்கு ஆளாகி பெற்றோர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் மீள முடியாத துயரத்தில் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள். இந்த செயலை செய்வதால் அந்த ஆசிரியர்களுக்கு கிடைப்பது பேரின்பம். ஒரு ஆசிரியர் செய்யும் இந்த செல் தீயவிட மிக கொடியது என்பது தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தனக்கு இன்பம் தருபவை என்று செய்யக்கூடிய தீயபாவச் செயல்கள் பின்பு துன்பத்தை பயத்தலால் அப்படிப்பட்ட தீயவினைகள் தீயினும் அஞ்சப்படும் என்பதை கல்விக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பதை விட்டுவிட்டு ஆசிரியர்களே மாணவர்களுக்கு தீது செய்வது வியப்படைக்கிறது. நிர்வாகத்திடம் சொன்னால் எதுவும் கண்டுகொள்வதில்லை. ரளடித்தனம் செய்யும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வருவதால் ஆசிரியரின் ரடித்தனம் அதிகமாகிறது. கல்வித்துறையிலோ காவல்துறையிலோ புகார் கொடுத்தால் நிர்வாகிகள் அந்தன் ஒன்னும் இல்ல சார் என்று சொல்லி ஆசிரியர்களை காப்பாற்றி வருகின்றனர். இதனால் தவறு செய்யும் ஆசிரியருக்கு பாதுகாப்பும் மாணவனுக்கு தொந்தரவும் அதிகரிக்கின்றது. சமூக சேவை என்ற போர்வையில் கன்னியாசிரிகள் வேடத்தில் தமிழ்நாட்டில் கல்வியை கொள்ளையடிக்க திட்டமிட்டு கல்வியை வியாபாரமாக்கி வருகின்றனர். கேரளா மாநிலத்தில் அதிகல்வி கட்டணம் வசூலித்தால் எவ்வளவு பெரிய பிரச்சினை வெடிக்கும் என்பது அனைவரும் தெரிந்ததே. அதைத் தெரிந்த கேரளா கன்னியாசிரிகள் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து கல்வியின் பெயரில் கொள்ளையடிப்பது தவறாக தெரியவில்லையா? போலித்துறவுகள் குமரியில் கொள்ளையடிப்பதற்கு ரவுடி ஆசிரியர்கள் ஒத்துழைப்பதால் ரவுடி ஆசிரியர்கள் செய்யும் தவறுக்கு போலித்துறவுகள் ஆதரவு கொடுக்கின்றனர். நெஞ்சில் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் நெஞ்சத்தால் துறவரம் மேற்கொள்ளாமல் துறந்தாற்போல் நடித்து பிறரை வஞ்சித்து வாழ்பவரை விடக் கூடியவர்கள் வேறு எவரும் இருக்க முடியாது. மனசாட்சியற்று நடக்கும் கன்னியாசிரிகள் அன்னை தெரசாவை உற்றுப்பார்க்கக்கூட தகுதியற்றவர்களாக குமரியில் வலம் வருகின்றனர். தமிழ்நாடு கல்வித்துறை சட்ட விதிமுறைக்கு எதிராக கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடக்கும் செயல்பாடுகள் தமிழ்நாடு கல்வித்துறையை அதிரச் செய்யும். கல்வித்துறை அதிகாரிகள் கொஞ்சம் கருணை உள்ளத்தோடு செயல்படுவதால் அளவு கடந்த கொள்ளையில் ஈடுபடுகின்றனர். பிடிக்காத மாணவியரை அளவுக்கு அதிகமாக துன்புறுத்துவது, டார்ச்சர் கேட்டால் மாணவியரிடமிருந்து தனிமையாக்கி மிரட்டுவது, வகுப்பு பாடம் தராமல் இம்சைப்படுத்துவது, கல்விக் கொள்ளை, பிடிக்காத மாணவர்களை அடிப்பது, மாணவியரை தூண்டிவிட்டு அடிப்பது, குழந்தைகளை கோபத்தில் கிள்ளி வீழ்வது, இதனால் அநேக பெற்றோர்கள் பிரச்சினை செய்துள்ளனர். ஆசிரியர்கள் மாணவர்களை மிரட்டி தன் கட்டுப்பாட்டில் வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்தல், ஒரு மாணவனுக்கு நேர்வதை மற்ற மாணவன் வெளியே சொன்னால் மிரட்டுவது, இதனால் சக மாணவனோ மாணவனின் பெற்றோரோ எதையும் கேட்கவும் மாட்டார்கள். அப்படியா என்று கேட்டால் எதையும் கூறவும் மாட்டார்கள். இதனால் இந்த பள்ளியில் மீட்டிங் கூட்டவும் மாட்டார்கள். கல்வித்துறையை ஏமாற்றி வெள்ளி விழாவும் கொண்டாடப்பட்டுள்ளது. இறந்த சீனியரின் கல்லறையில் நினைவு தினத்தில் சிறுபிள்ளைகளைக் கொண்டு பூ வைக்கச் சொல்லி நிற்க வைத்து அழ வைப்பது, சிறுபருவத்தில் கன்னியாசிரிகளாக செல்ல விருப்பமுடையவரை தேர்வு செய்து அவர்களுக்கு ஜெப்ஹாலில் சென்று மோதிரம் அணிவித்து வருங்காலத்தில் கன்னியாசிரிகளாக்க புரோமிஸ் செய்ய வைப்பது, கன்னியாசிரிகளை தேர்வு செய்வது, பிடிக்காத மாணவரை துரத்துவது, பிடித்த மாணவருக்கு ஸ்கூல் பஸ் கொடுப்பது, திட்டமிட்டு கூட்டுசதி திட்டம் வகுத்து செயல்படுத்துவதில் கில்லாடிகள் கேட்டால் அந்தன ஒன்னும் இல்ல சார் என்று கல்வித்துறையை ஏமாற்றி வருகின்றனர். புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கு அரியார் உடைத்து, துறவியின் புறத்தோற்றம் குன்றிமணியின் புறம் போல சிகப்பாகவும் செம்மையாகவும் அழகாக காணப்பட்டாலும் உள்ளம் மூக்கு போல் காணப்படுபவரும் உண்டு. குன்றிமணியின் மூக்கு போன்ற கருமையான உள்ளத்தோடு இருக்கும் துறவிகள் புறத்தோற்றத்தில் குன்றிமணியின் புறம் போல அழகாக வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றுகின்றனர்.
தமிழ்நாடு கல்வித்துறை அறிவிக்கும் தேர்வுக் கட்டணத்தை வசூலிக்காமல் அதிக கட்டணம் வசூலிப்பது போர்ட் தேர்வு விதிமுறைகளை மீறுதடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நிர்வாகிகளும் அப்பள்ளி ஆசிரியர்கள் நடமாடுவது நிர்வாகிகள் தலைமை வகிப்பது போன்ற அதிர்ச்சியூட்டும் செயல்களை கன்னியாசிரியர்கள் செய்கின்றனர் என்றால் வியப்பாக உள்ளது. இதை கல்வித்துறை ஒருபோதும் நம்ப முடியாது என்று கூறினாலும் அனைத்தும் வீடியோ ஆதாரம் பள்ளிக்கூடல் ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளலாம். இப்பள்ளியில் பெரும்பாலான மாணவர்களுக்கு 6 கண்டம் 8 கண்டம் 10 கண்டம் இதைத் தாண்டினால் மாணவர்கள் பெருமூச்சு விடுகின்றனர். சிறு குழந்தைகளை கிள்ளி பிடுங்கி எடுப்பதில் அதிக புகார்களுக்கு காரணமாக இருப்பவர் சேவீனா என்ற ஆசிரியை இதனால் 6 வகுப்பில் மாற்றினர். 6 கண்டம் வித்யா ஆசிரியரால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேக மாணவிகள். 10 கண்டம் புலோரி இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான மாணவிகள். அவரடிக்கடி வகுப்பில் சொல்வது நாந்தரைக்குதரை கேடிக்கு கேடி என்று சொல்லி மாணவர்களை பயமுறுத்தி இன்பம் கண்டு வந்த ஆசிரியர் எதைச் சொன்னாலும் நிர்வாகம் எதையும் கண்டு கொள்ளாததால் மாணவியர் பெரிதும் உடல்ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி வரும் கன்னியாசிரிகள் மாணவிகளை மட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைகளை மனநிம்மதியுடன் பள்ளிக்கு அனுப்பி வைக்க முடியாத சூழலில் இந்த பள்ளிக்கூடம் இயங்கி வருகிறது. வெளிப்பார்வைக்கு கன்னியாசிரிகள் அழகாக பள்ளிக்கூடம் நடத்துகின்றனர் என்று தோன்றும். ஆனால் உண்மை அங்குபல ரீதியான செயல்கள். முதல் மாணவிகளுக்கு வீட்டிற்குச் சென்று பெற்றோரிடம் சொன்னால் அந்த மாணவிகள் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். அது மட்டுமின்றி அவர்கள் தோற்கடிக்கப்படுகின்றனர். 5 வகுப்பு மாணவியர்களை கூட இவர்கள் விட்டு வைப்பதில்லை. தற்போது சில ஆசிரியர்களை மட்டுமின்றி இது போன்ற கன்னியாசிரிகளை நம்பியும் குழந்தைகளை ஒப்படைக்க முடியாத சூழலில் பெற்றோர்கள் உள்ளனர். தங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்தில் அனுப்பவிட்டு மனநிம்மதியுடன் பெற்றோர்களால் இருக்க முடிவதில்லை. இதனால் மாணவர்களும் மனஉளைச்சலுக்கு ஆளாகி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகிற விதத்தில் இந்த கல்வி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த சமூகத்தில் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியையும் திறமையையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஒழுக்கம் தவறி நடந்தால் இவர்களால் எப்படி சிறந்த